இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் சிவகங்கை மாவட்டத்துல தேவக்கோட்டையில இருந்து வண்ணான்வயல் மற்றும் கருப்பங்குடி அப்படின்ற 2 கிராமங்களுக்கு புதிய பேருந்து வழித்தடத்தை கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வச்சிருப்பாரு. அவர் ரிப்பன் வெட்டும் போது பெண் நடத்துனரையும் கூப்பிட்டு சேர்ந்து ரிப்பன் வெட்டியிருப்பாரு. செகண்ட், மதுரையில தீர்த்தக்காடு பகுதியில 42 வருஷமா மக்கள் கரண்ட் இல்லாம இருந்திருக்காங்க. நம்மளால கொஞ்ச நேரம் கூட கரண்ட் இல்லாம இருக்க முடியல. ஆனாங்க 42 வருஷமா கரண்ட் இல்லாம இருந்திருக்காங்க. இப்போ இந்த ஆட்சியில தான் கரண்ட் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் வீடுகளுக்கு கரண்ட் கொடுத்துட்டாங்க. மீதி உள்ள வீடுகளுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கான பணி நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அங்க இருக்கிற மக்களுக்கு வீட்டுக்கு பட்டா இல்ல. இப்போ அந்த வீட்டுக்கெல்லாம் பட்டாவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க ரோடு வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா செய்து தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரையில தீர்த்தக்காடு பகுதியில இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுமே அவர் தான் முன்னாடி நின்று நடவடிக்கை எடுத்திருக்காரு. தேர்டு, எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துல இருக்கிற தியேட்டர்ல முதல் முறையா 40 ஆட்டிசம் குழந்தைகளுக்கு திரைப்படம் போட்டு காட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இனிவரும் காலங்கள்ல 800 குழந்தைகளுக்கு திரைப்படம் போட போறதா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஃபோர்த்து, 17ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் சார் சென்னையில சைதாப்பேட்டையில இருக்கிற MC ராஜா சமூக நீதி விடுதிக்கு ஆய்வுக்கு போயிருந்தாரு. அங்க மாணவர்கள் கிட்ட குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 18ஆம் தேதி அவங்க கேட்ட எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாரு. அது என்னன்னா, சாப்பிடுற உணவுல இட்லி, சப்பாத்தி இது 2யும் சேர்த்துக்க சொல்லி உத்தரவு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க மூடி இருந்த கைப்பந்து மைதானத்தை ஓபன் பண்ண சொல்லியிருந்தாரு. அங்க இருக்கிற மாணவர்கள் பார்ட் டைம் ஜாப்க்கு போறவங்க லேட்டா வர்றதுனால கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வெளியே கொசுக்கடியிலேயே படுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குறைய சொல்லியிருந்தாங்க. அதையும் சரி பண்ண சொல்லியிருந்தாரு. எல்லாத்தையுமே 19ஆம் தேதியான இன்னைக்கு நிறைவேற்றியிருக்காங்க. 17ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் சார் கோரிக்கைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. 18ஆம் தேதி அது எல்லாத்தையுமே நிறைவேற்ற சொல்லி உத்தரவு போடுறாரு. 19ஆம் தேதி அது எல்லாத்தையுமே செயல்படுத்தி இருக்காங்க. சூப்பர்ல.